ஸ்க்ரீன் தெரியுதாண்ணா? ஆ விசிபிளா இருக்கு. கிளப் பத்தி இன்ட்ரோ குடுத்துருங்க. இன்ட்ரோ குடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. ஹாய் எவ்ரிஒன். நீங்க ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். கேகேசி கிளப்ல வந்து 3 ஃபாரம் இருக்கு. ஒண்ணு வந்து ரீடர் சர்க்கிள், அப்புறம் யுபிஎஸ்சி ஃபாரம், அப்புறம் சயின்ஸ் ஃபாரம். ஸோ ரீடர் சர்க்கிள்ல வந்து மெயினா என்ன பண்ணுவோம்னா, லைக் ரீடிங் இன்ட்ரெஸ்ட்ட வந்து எல்லாத்துக்கும் இன்கல்கேட் பண்ற மாரி ஈவென்ட்ஸ் நடத்துவோம். லைக் புக் ரிவ்யூ அந்த மாரி. ஸோ உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் வந்து அது வந்து இன்ட்ரெஸ்ட் வர மாரி ஈவென்ட்ஸ் நடக்கும். அப்புறம் யூபிஎஸ்சி ஃபாரம்ல வந்து மெயின்லி ஃபார் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி ஆர் எனி சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லைக் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சிவில் சர்வீசஸ்னா என்ன, அதோட சும்மா ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பேஸ் கொடுத்துட்டு, அப்புறம் எவ்ரி வீக் ஆஸ்பிரன்ஸ் மீட்டுங்கிற ஒரு மீட்ல வந்து ஒரு டாபிக் எடுத்து அது யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதான் ஸோ வீக்லி நடக்கிற ஆஸ்பிரன்ஸ் மீட். அண்ட் அடுத்தது வந்து சயின்ஸ் ஃபாரம். ஸோ சயின்ஸ் ஃபாரம்ல வந்து சயின்ஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் நடக்கும். லைக் குவிஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து பிளான் பண்ண சயின்ஸ் ரிலேட்டட் இது பிளான் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 9th ஆஸ்பிரன்ஸ் மீட்டு இந்த செமஸ்டர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேண்ணா. பிபிடி ஸ்கிரீன் தெரியுது இல்லைண்ணா? தெரியுதுமா. ஓகே. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்சுவலி ஜிஎஸ் பேப்பர் 2ல வரும். ஸோ இந்த பாலிட்டியில் வரும். ஸோ சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல பார்த்தா பார்ட் 2ல வந்து அதை பற்றி ஆர்டிகிள்ஸ்ல இருக்கும். அதாவது ஆர்டிகல் 5 to 11ல வந்து சிட்டிசன்ஷிப் டீல் பண்ணுற ஆர்டிகிள்ஸ். சரி, இப்போ சிட்டிசன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருமே ஒரு நேஷனோட சிட்டிசன்ஸ். ஸோ ஜெனரலாக இது என்னன்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, இட் இஸ் சிம்பிளி அ ரிலேஷன் பிட்வீன் அ பர்சன் அண்ட் அ நேஷன். ஸோ அவங்க வந்து அந்த நேஷனோட ரூல்ஸ் அண்ட் இது படி வந்து அவங்க அபைட் பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரியே நேஷனும் வந்து அவங்களுக்கு சில ப்ரிவிலேஜஸை கொடுக்கும். அதுதான் சிட்டிசன்ஷிப் சிம்பிளான. ஸோ இந்தியன் சிட்டிசன்ஷிப் பொறுத்தவரை வந்து இது வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். அதாவது இப்போ யூஎஸ்ஏல எல்லாம் எடுத்துட்டோம்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கும். யூஎஸ்ஏல டியூவல் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து அவங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கும் சிட்டிசன் தான், அதே மாதிரி என்டையர் யூஎஸ்ஏயோட சிட்டிசன் சொல்லுவாங்க. ஸோ அது டியூவல் சிட்டிசன்ஷிப். பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்டை நம்ம சேர்ந்து இருந்தாலும் நம்ம வந்து வி ஆர் லேபிள்ட் அஸ் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான். ஸோ அது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். சரி, இப்போ இந்தியன் சிட்டிசனாக இருக்கனால நமக்கு சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டிங் ரைட்ஸ். ஸோ ஒரு சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கிடைக்கும். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன், எந்த கான்ஸ்டிடியூஷனல் ஆர் எந்த ஸ்டாச்சுட்டரி போஸ்ட் எடுத்துட்டோம், ரைட் ஃப்ரம் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், எந்த சீஃப் மினிஸ்டர், எந்த இது எடுத்துட்டாலுமே நமக்கு எலிஜிபிலிட்டியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஹி ஆர் ஷீ ஷுட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஸோ அது சிட்டிசனாக இருக்கிறது அதுவும் இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஆர்டிகல் 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு தெரியும். அதுல சில ஆர்டிகல்ஸ், இந்த 5 குறிப்பிட்ட ஆர்டிகல்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்லி சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. லைக் ஆர்டிகல் 15, 16, 19 அண்ட் ஆர்டிகல் 30. ஆர்டிகல் 15 பார்த்தோம்னா லைக் ப்ரொஹிபிஷன் அகெயின்ஸ்ட் எனி டிஸ்கிரிமினேஷன் லைக் பேஸ்ட் ஆன் ரிலிஜன், காஸ்ட் அந்த மாதிரி. அண்ட் ஆர்டிகல் 16 பார்த்தா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்ல ஈக்குவாலிட்டி பற்றி பேசும். அப்புறம் ஆர்டிகல் 19 ரைட் டு ஸ்பீச் அது பற்றி. அண்ட் ஆர்டிகல் 29 பார்த்தோம்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜஸ், கல்ச்சர் அதெல்லாம் வரும். அந்த ஆர்டிகல் 30 கீழே வந்து ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த அஞ்சு ஆர்டிகலுமே எக்ஸ்க்ளூசிவ் டு சிட்டிசன்ஸ், ஃபாரினர்ஸ்க்கு கிடையாது. பட் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ்க்கும் வரும். பட் இது எக்ஸ்க்ளூசிவ் டு சிட்டிசன்ஸ். ஓகே, இப்போ சிட்டிசன்ஷிப் பற்றி பேசும்போது நம்ம அதை வந்து ரெண்டா பிரிக்கலாம், ப்ராடா ஜென்ரலா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி பார்ட் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுத்துருக்குது. அதுல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, லைக் ஹூ ஆர் ஆல் என்டைட்டில் டு சிட்டிசன் ஆன் at the time of commencement of the constitution, that is on 26 Jan 1950, who are all entitled to citizens அப்படிங்கிறத பார்ட் 2 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சொல்லும். ஸோ இதுவே வந்து அதுக்கு சப்சிக்வெண்டா வர்றதுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயரிங், லூசிங் அதெல்லாம் வந்து கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கல. ஸோ கான்ஸ்டிடியூஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அந்த பவர் கொடுத்துருக்கும்.
Like parliament can regulate this citizenship after the commencement of constitution. ஸோ அதனால தான் 5 years கழிச்சு 1955ல பார்லிமெண்ட் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க டு டீல் வித் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டட் மேட்டர்ஸ் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். தட் இஸ் 26 Jan 1950க்கு அப்புறம். ஓகே, இப்போ சிட்டிசன்ஷிப்போட ப்ரொவிஷன்ஸ் பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக 5 to 11ல பார்த்தோம்னா ப்ராடாக சிட்டிசன்ஷிப்போட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் பார்த்தா 4 தான். ஒன்று டொமினிசைல் ஆஃப் இந்தியா பற்றி பேசும். அதாவது டொமினிசைல்னா பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். இந்தியாவில் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கிறவங்களுக்கான கேட்டகரிஸ், அவங்க ஒரு கேட்டகரி, அவங்களுக்கு அந்த டைமில் சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டுச்சு. செகண்ட் வந்து மைக்ரேட்டட் ஃப்ரம் பாகிஸ்தான். நமக்கே தெரியும் பார்ட்டிஷன் அப்போ நிறைய இந்தியாவிலேருந்து நிறைய பேர் பாகிஸ்தான் போனாங்க அண்ட் பாகிஸ்தான்லேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆனாங்க இந்தியாவுக்கு. ஸோ ஆர்டிகல் 6 வந்து பாகிஸ்தான்ல இருந்து வந்தவங்களுக்கான சிட்டிசன்ஷிப் பத்தி அது மென்ஷன் பண்ணுது. அண்ட் ஆர்டிகல் 7 யார் வந்து பாகிஸ்தான் போயிட்டு அண்ட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் ரிட்டர்ன் ஆயிருப்பாங்க அந்த டேட்டாவெல்லாம் ஸ்பெசிஃபை பண்றது ஆர்டிகல் 7. அண்ட் ஆர்டிகல் 8 வந்து சிட்டிசன்ஸ் அவுட் சைடு இந்தியா அவங்க வந்து எப்படி சிட்டிசன்ஷிப் அக்வைர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அந்த டைம்ல ஆர்டிகல் 8 சொல்லும். ஸோ இதுதான் ப்ராடா வந்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். அண்ட் ஆர்டிகல் 9 ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஒன்று இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இன்கேஸ் அவங்க வேற கண்ட்ரியில் போய் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து தானாகவே போயிடும். ஸோ அதான் வந்து ஒரு சிட்டிசன்ஷிப் தான் இருக்க முடியும் ஒருத்தருக்கு இந்தியாவில். அண்ட் ஆர்டிகல் 10 வந்து கண்டினியூவன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப். அதாவது நம்ம வந்து ஆஸ் லாங் அஸ் வந்து சப்ஜெக்ட் டு பார்லிமெண்ட்ரி லாஸ் நம்ம எப்போ வரைக்கும் வந்து சிட்டிசனாக இருக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல் 10 சொல்லுது. அண்ட் ஆர்டிகல் 11 வந்து அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பவர் கொடுத்துருக்கோம். 26 Jan 1950க்கு அப்புறம் இருக்கிற சிட்டிசன்ஷிப் மேட்டர்ஸ் எல்லாம் வந்து அதுதான் லெஜிஸ்லேட் பண்ணணும். அதுதான் ஆர்டிகல் 11. அந்த ஆர்டிகல் 11ஓட இதுபடி தான் வந்து பவர் கன்ஃபர் பண்ணியிருக்கோம் கான்ஸ்டியூஷன். ஓகே, இப்போ நம்ம சிட்டிசன்ஷிப் பத்தி பேசணும். லைக் அது மாதிரி இன்னும் 3 வேர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்று என்ஆர்ஐ, இன்னொன்று வந்து ஓசிஐ, அப்புறம் பிஐஓ. அதாவது என்ஆர்ஐன்னு நமக்கு தெரியும், நான் ரெசிடென்ட் இந்தியன். அதாவது யார் வந்து இந்தியன் சிட்டிசன் தான், ஆனால் லைக் ஜாபுக்காக. ஒரே நிமிஷம். லைக் ஜாபுக்காக வெளியில ரிசைட் ஆயிருக்கிறவங்களை வந்து நம்ம என்ஆர்ஐன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு அண்ட் ஆப்வியஸா அவங்க இந்தியன் பாஸ்போர்ட் they'll be having one. ஸோ நெக்ஸ்ட் ஓசிஐ அண்ட் பிஐஓஸ் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 ஸ்கீம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிஐஓஸ்னா யாருன்னு பார்ப்போம். இந்த பிஐஓ, ஸோ பிஐஓஸ்னா பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் யாருன்னா அவங்க ப்ரெசென்ட்டாக வந்து வேற நேஷனலாக இருப்பாங்க, வேற கண்ட்ரியில் சிட்டிசன்ஷிப் வச்சிருப்பாங்க. பட் they will have roots in India, like they have connect with India. அதாவது அவங்க ஆன்சிஸ்டர்ஸ், அப்பா அம்மா இல்லை பாட்டி அவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் கனெக்ட் இருக்கு, பட் தே ஆர் நாட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. அவங்கள நம்ம வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் கமலா ஹாரிஸ், வைஸ் பிரசிடென்ட் நமக்கு தெரியும் யூஎஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்து பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து எப்போ வந்து அவங்க பிஐஓ ஸ்கீம் கொண்டு வந்தது வந்து அவங்க வந்து at any time Indian passport hold பண்ணி வந்து if they are not the citizens of Pakistan and Bangladesh, வேற எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பிஐஓ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி அந்த பிஐஓ அண்ட் ஓசிஐ வந்து சிமிலர்னால ப்ரெசென்ட்டாக இப்போ மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து இப்போ வந்து 2002ல கொண்டு வந்தப்போ வந்து இந்த 2 கிரைட்டீரியா இருந்தால் பிஐஓ கார்டு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து விசாவே இல்லாம வந்து இந்தியாவுக்கு விசா ஃப்ரீ டிராவல், லைஃப் லாங் வந்து விசா ஃப்ரீ டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஓசிஐ ஸ்கீமு. அதுலேயும் தான் ஃபாரின் நேஷனல்ஸ் யாரெல்லாம் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு வந்து அட் த டைம் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அவங்க அப்போ எலிஜிபிளோ இல்லை அதுக்கப்புறமோ எலிஜிபிளாக இருக்கிறவங்கள வந்து ஓசிஐ, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கும் லைக் பிஐஓஸ்க்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, ஓசிஐக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கிடையாது, பட் என்ஆர்ஐஸ்க்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கு. அண்ட் ஓசிஐஸ் வந்து அவங்களுக்கும் வந்து விசா ஃப்ரீ ட்ராவல் வந்து இந்தியாவில் பண்ணலாம். ஃபார் எஜுகேஷன் ஆர் டு ஸ்டே வந்து விசா ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணலாம் இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் அந்த ஓசிஐக்கும் அப்புறம் என்ஆர்ஐங்கிறது நம்ம வந்து ஒரு ஜாப்காக வெளியே இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. ஓசிஐங்கிறது எப்படி
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல தான் இருக்கும். ஆனா இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்குன்னு தானே சொல்றீங்க? இல்லண்ணா, ஓசிஐனா இல்லை, இந்தியன் சிட்டிசன். இல்லண்ணா, ஓசிஐனா இருக்குமா இருக்காது? இல்லண்ணா, அவங்க வந்து அந்த நேஷனோட சிட்டிசன்ஸ் ஆயிருப்பாங்க. சரி. அவங்க இந்தியன் சிட்டிசன் கிடையாது. இன்கேஸ் அவங்க வந்து ஓசிஐ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ், ஓசிஐ கார்டு ஹோல்டருங்கிற இந்தியாவோட ஒரு ஸ்டேட்டஸ், சிட்டிசன்ஷிப் கிடையாது. அவங்க அங்க இருந்துட்டே அந்த ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஸ்டேட்டஸா வாங்கலாம் இந்தியால. ஸோ சரி, அவங்க ஓகே. விசா. ஓகே. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 வந்து சப்சிக்வெண்ட்டாக அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் லிஸ்ட்டில் 57ல் 1960, 86, 92, 2003, 2005, 15 அண்ட் 19. ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் 1955 ஆக்ட், இந்த டேட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். லைக் அந்த பை பர்த் அதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரினா என்னன்னு தெரிஞ்சுட்டா போதும். ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 எப்படி சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணலாம் ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அது மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ 5 கேட்டகரிஸாக அவங்க வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒன்று பை பர்த், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் இந்த 1950 26 ஜான்லேருந்து 1 ஜூலை 1987 அவங்க வந்து பிறந்திருந்தாங்கன்னா அவங்க பேரண்ட் எந்த நேஷனாலிட்டியை சேர்ந்திருந்தாலும் அவங்க வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்னா வந்து எடுக்கப்படும். அண்ட் ஆஃப்டர் இந்த 1 ஜூலை 1987 வந்து யாரோ ஒரு பேரண்ட் சிட்டிசனா இருந்தாலும் அவங்கள சிட்டிசன்ஸை எடுத்துப்பாங்க. இதே வந்து 3rd டிசம்பர் 2004க்கு அப்புறம் எடுத்துட்டோம்னா போத் சிட்டிசன்ஸ் வந்து போத் பேரண்ட்ஸும் சிட்டிசன்ஸா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு சிட்டிசன் ஒரு பேரண்ட் சிட்டிசனா இருக்கலாம், இன்னொரு பேரண்ட் சிட்டிசனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவங்க வந்து இல்லீகல் மைக்ரண்டா இருந்துடக்கூடாது. ஸோ இதுதான் 3 டேட்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அந்த ஜிஸ்ட் தெரிஞ்சா போதும். ஸோ பை பர்த்தாவும் நமக்கு சிட்டிசன்ஷிப் அக்வைட் பண்ணலாம். ஆனா இந்த பை பர்த்ல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா ஃபாரின் டிப்ளமேட்ஸ் இந்தியாவில் ஒர்க் பண்றவங்க லைக் எம்பசிஸ் அந்த மாதிரி ஃபாரின் டிப்ளமேட்ஸோட சில்ட்ரனுக்கு பை பர்த் நாட் அப்ளிகபிள். அது ஒன்று. நெக்ஸ்ட் பை டிசென்ட், அதாவது இந்தியாவுக்கு வெளியில இருக்கிறவங்க பட் வந்து இந்த டேட் அதாவது 26 Jan 1950 பிட்வீன் அண்ட் 10th December 1992 இந்த இதுக்கு நடுவில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபாதர் சிட்டிசனா இருந்தாங்களே பை டிசென்ட் மூலியமா அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இதே 10th December 1992க்கு அப்புறம் பிறந்திருந்தாங்கன்னா யாரோ ஒரு பேரண்ட் அப்பான்னு இல்லை யாரோ ஒருத்தங்க சிட்டிசனா இருந்தா கூட கன்ஃபர் பண்ணிடுவாங்க. இதே 3rd December 2004க்கு அப்புறம் அவங்க பிறந்திருந்தாங்கன்னா அவங்க வந்து பை டிசென்ட் சிட்டிசன்ஷிப் ஆக மாட்டாங்க, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் சிட்டிசனா ஆக முடியும். ஸோ பை ரெஜிஸ்ட்ரேஷனும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பை பர்த் பார்த்தோம், பை டிசென்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் பை ரெஜிஸ்ட்ரேஷன்னா நம்ம லீகலா லைக் நம்ம அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி அதுக்கு வந்து இந்த 4 கேட்டகரிஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதாவது பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அவங்க வந்து 7 இயர்ஸ் இங்க இந்தியா வந்து இருந்தாங்க, 7 இயர்ஸ்க்கு ரெசிடென்ட்டா இருந்தாங்கன்னா அவங்க ரெஜிஸ்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஓசிஐ கார்டு ஹோல்டர் ஸ்டேட்டஸ் சொன்னேன்ல, ஸோ அவங்க 5 இயர்ஸ்க்கு இந்த ஓசிஐ கார்டு ஹோல்டரா இருந்து பிளஸ் 12 மந்த்ஸ் ரெசிடென்ட், அதாவது அப்ளை பண்றதுக்கு ஒரு 12 மாதம் ரெசிடென்ட்டா இருந்தாங்கன்னா அவங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா சிட்டிசன் ஆகலாம். அண்ட் மைனர் சில்ட்ரன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன் அதுவும். அண்ட் பர்சன் ஆஃப் ஃபுல் ஏஜ் அண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 18 இயர்ஸ் ஆனவங்க மெச்சோர் ஆனவங்க இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்க வந்து ரெசிடென்ட்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து ரெசிடென்ட்டா இருந்து ஆர் பேரண்ட்ஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் சிட்டிசன்ஸாவே இருந்தாங்களோ அவங்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் பை ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பை நேச்சுரலைசேஷன். பை நேச்சுரலைசேஷன் எப்படி சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னா ஒரு ஆர்டினரி ரெசிடென்ட் 11 இயர்ஸ்க்கு வந்து இந்தியாவில் ஆர்டினரி ரெசிடென்ட்டாக இருந்தால் ஸோ they will automatically become a naturalized citizen அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் பை நேச்சுரலைசேஷன். இதுக்கு வந்து இந்தியன் கனெக்ட் இருக்கணும்னு தேவையில்லை. நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, அதாவது இப்போ இந்தியா வந்து ஒரு டெரிட்டரியை வந்து அதுக்குள்ள கொண்டு வரும்போது ஆப்வியஸா அதுக்குள்ள இருக்கிற சிட்டிசன்ஸும் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு பொசிஷன்ல இருந்து பாண்டிச்சேரி வந்து இந்தியாக்குள்ள கொண்டு வரப்பட்டப்போ 1962ல பாண்டிச்சேரி அங்க இருக்கிற பீப்புள் வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்தியன் சிட்டிசன் ஆயிட்டாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்டா 5 வந்து அக்வைர் பண்ணலாம். பை பர்த், பை டிசென்ட், பை ரெஜிஸ்ட்ரேஷன், பை நேச்சுரலைசேஷன் அண்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் அ டெரிட்டரி. நெக்ஸ்ட் எப்படி சிட்டிசன்ஷிப் லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3 வழியா வந்து ஒருத்தவங்க வந்து லூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பை ரினன்சியேஷன், அப்படின்னா இப்போ எனக்கு வாலண்டியரா எனக்கு இந்தியன் சிட்டிசன்ஷிப் வேண்டாம் அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா
நம்ம டிக்ளேர் பண்ணி நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம இதை டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம சிட்டிசன்ஷிப் வந்து எடுத்துப்பாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பை டெர்மினேஷன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியா வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் கான்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ணும். ஸோ நம்ம வாலண்டியரா வெளியில அப்ராட் போய் வேற ஏதாவது நேஷனோட சிட்டிசனா ஆனோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆயிடும். அதான் பை டெர்மினேஷன். அண்ட் தேர்ட் ஒன் பை டெப்ரிவியேஷன் அப்படின்னா லைக் நம்ம ஒரு அது பை டெப்ரிவேஷன் இந்த தேர்ட் கேட்டகரி பார்த்தோம்னா மெயினா வந்து லைக் பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் பை நேச்சுரலைசேஷன் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணவங்களுக்காக தான் இந்த டெப்ரிவேஷன் வந்து நடக்கும். லைக் அவங்க வந்து ஃப்ராடான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ இல்லை அவங்க இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு அந்த 5 இயர்ஸ்க்குள்ள வேற ஏதோ நாட்டில் போய் 2 இயர்ஸ் ஜெயிலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து they will be deprived of citizenship. Also இங்க citizenship வாங்கிட்டு மற்ற கண்ட்ரில போய் 7 years ஸ்டே பண்ணாலும் இந்த 3 நாளையும் வந்து a person by registered or naturalized will be deprived of his or her citizenship. அதான் வந்து இந்த losing citizenship. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம அமெண்ட்மெண்ட் ஆக்டோட ஜிஸ்ட் மட்டும் பார்ப்போம். ஸோ 2003ல என்ன அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி 2000ல வந்து ஒரு கமிட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க, கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க, எல்எம் சிங்வி கமிட்டின்னு. லைக் இந்தியாவுக்கு வெளியில இருக்கிற இந்தியன்ஸ் டயஸ்போராவை வந்து ஸ்டடி பண்றதுக்காக. ஸோ அவங்க 2002ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் டியூவல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கல. ஸோ கான்ஸ்டியூஷன்ல அது முடியாது. ஸோ 2003ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியா தவிர்த்து இருக்கிற எல்லா பிஐஓஸ் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்ஸுக்கும் 16 கண்ட்ரிஸ் ஸ்பெசிஃபிக்கான 16 கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிஐஓஸ்க்கு மட்டும் நம்ம ஓசிஐ ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். 2003ல தான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் ரிப்பீல்டுனா லைக் ஒரிஜினல் ஆக்ட் 1955ஓட சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. லைக் காமன்வெல்த்னா அது குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். ஸோ காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்னா பிரிட்டிஷ் கீழே இருந்த எல்லா கண்ட்ரீஸ்க்கான காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப்பாக மென்ஷன் ஆயிருக்கும் 1955ல. அதை வந்து 2003ல தான் வந்து ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ட்ல தான் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் ரிப்பீல் ஆகி இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்திருக்கும். நெக்ஸ்ட் இது இன்னொன்று வந்து என்ஆர்சியை வந்து ஆல் அக்ராஸ் இந்தியா வந்து மேண்டேட் பண்ணிச்சு. அது என்ஆர்சினா நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் 2005 அமெண்ட்மெண்ட்ல வந்து லைக் இந்த வந்து 2003ல வந்து 16 கண்ட்ரீஸ்க்கு மட்டும் ஓசிஐ ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 2005ல வந்து எல்லா கண்ட்ரி எக்ஸப்ட் பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் அந்த 2 கண்ட்ரி தவிர இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிஐஓஸ்க்கும் வந்து ஓசிஐ இது வந்து கிராண்ட் பண்ணலாம் அப்படின்னு 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் 2015ல என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஐஓ ஸ்கீம் ஓசிஐ ஸ்கீம் 2 இருந்துச்சு. பட் இது ரெண்டும் வந்து அப்ளிகன்ஸ் நடுவில் ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்ததுனால ரெண்டுமே மர்ஜ் பண்ணி ஓசிஐ கார்டு ஸ்டேட்டஸ் வந்திருக்கும். ஓசிஐ கார்டு ஹோல்டர்னு சொல்லிட்டு காமனா அதை ரெண்டையும் டேர்ம் பண்ணாங்க. இதை 2015ல வந்து சேஞ்சு. நெக்ஸ்ட் இப்போ 2019 அமெண்ட்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை பார்த்தோம். லைக் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் என்ன அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன் வந்து 1951ல வந்து ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் சென்சஸ் நடந்துச்சு. அப்போதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க இந்த நேஷனல் அது வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரி மாதிரி. நம்ம லேண்ட் ஹோல்டிங் அகேன்ஸ்டா நம்ம நேம் வந்து ரெஜிஸ்டர் மாதிரி. ஸோ அப்போதான் ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இங்கே அசாம் நார்த் ஈஸ்ட்டுக்கு வரும். நார்த் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுன்னா லைக் ஆஃப்டர் தட் நமக்கு தெரியும் பார்ட்டிஷனுக்கு அப்புறம் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் செப்பரேட் ஆச்சு. ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாகிஸ்தானா. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து பங்களாதேஷ்னு கண்ட்ரி எங்களுக்கு வேணும் லிபரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இது பிரைசிங் ஆரம்பிச்சது. ஸோ அதனாலேயே பங்களாதேஷ்ல இருந்து நிறைய ரெஃப்யூஜிஸ் அசாம்ல வந்து அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அசாம்ல நேச்சுரலாக பார்த்தா அசாம்ல இண்டிஜினியஸ் பாப்புலேஷனை விட ரெஃப்யூஜி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இப்படி ஸோ இயர் லாங்கா ஆக ஆக வந்து அசாம்ல இருக்கிற பீப்புள் வந்து அவங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வந்து லைக் இண்டிஜினியஸ் டிமோகிராஃபிக்ஸே சேஞ்ச் ஆகிடும், இங்க இருக்கிறவங்க கம்மியாயிட்டே வராங்க, பங்களாதேஷ்ல இல்லீகல் இமிகிரன்ஸ் அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு இது வரும். ஸோ அதுதான் வந்து அசாம் ஆந்தோலன்னு சொல்லுவாங்க. லைக் 1970 அந்த ப்ரொடெஸ்ட் வந்து 1971ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பட் 1979 to 85 தான் வந்து லைக் அசாமோட ஸ்டூடெண்ட் யூனியன் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுதான் அசாம் ஆந்தோலன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் ஆகி அந்த ப்ரொடெஸ்ட்டை எண்ட் பண்றது இந்த அசாம் அக்கார்டுன்னு சொல்லுவாங்க. லைக் ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி 1985ல கொண்டு வந்திருப்பாங்க.
லைக் கவர்மெண்ட்டும் அந்த யூனியனை ப்ரொடெஸ்ட் பண்றவங்களும் காமனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து அது டீல் பண்றதுக்காக ஒரு கட் ஆஃப் டேட் வைப்பாங்க. அதாவது 24th மார்ச் 1971 கட் ஆஃப் டேட். இந்த டேட் எதுக்குன்னா, ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறமா யாரெல்லாம் அசாமுக்குள்ள வந்திருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே வந்து லைக் இல்லீகல் மைக்ரன்ஸ்ன்னு சொல்லிட்டு டேர்ம் பண்ணிடுவாங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கா 24th மார்ச் 1971 ஏன்னா இதுக்கு அடுத்த நாள் 25th மார்ச் 1971 இருந்து தான் வந்து அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தவங்களை மட்டும் இல்லீகல் மைக்ரன்ஸை வந்து அவங்களை டீடைன் பண்ணி டிபோர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசாம் அக்கார்டு வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஒரு செட்டில்மெண்ட் மாதிரி ப்ரொடெஸ்ட் பண்றவங்களுக்கு கூட. ஸோ அந்த மெயின் எய்ம் வந்து டு ஐடென்டிஃபை அண்ட் டிபோர்ட் இல்லீகல் மைக்ரன்ஸ். ஸோ அதுக்கப்புறமே இந்த 2000 ஆக்ட் படி இந்த என்ஆர்சி வந்து அசாம்ல மட்டும் வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகே, சிஏ 2019 என்னன்னு இப்போ பார்ப்போம். இப்போ சிஏ 2019ல என்ன கொண்டு வந்திருக்காங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த கட் ஆஃப் டேட் வந்து அசாம்ல வந்து 24th மார்ச் 1971 அப்புறம் வந்தவங்க எல்லாம் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து சிட்டிசன்ஷிப் கிடையாது. பட் இப்போ 2019 ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 6 குரூப் ஐடென்டிஃபை பண்றாங்க கம்யூனிட்டிஸ் லைக் ஹிந்து, சீக், புத்திஸ்ட், ஜெயின், பார்சி அண்ட் கிறிஸ்டின். இப்போ யாரோ ஒருத்தர் வந்து இந்த 6 கம்யூனிட்டிஸை சேர்ந்தவங்களா இருந்து, இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட், அவங்க இந்த 3 கண்ட்ரி லைக் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த 3 கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களா இருந்தாங்கன்னா, அண்ட் ஆல்சோ தேர்ட் கண்டிஷன் என்னன்னா, அவங்க 31st டிசம்பர் 2014க்கு முன்னாடி உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி வந்து 1971க்கு அப்புறம் வந்தவங்க எல்லாருமே இல்லீகல் சொல்லிட்டாங்க. பட் இங்க வந்து கட் ஆஃப் டேட் 2014 டிசம்பர் 31 கொண்டு வந்துட்டு இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவங்கள வந்து சிட்டிசனா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னொன்று வந்து இதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஈஸ் ஆஃப் அக்வைரிங் சிட்டிசன்ஷிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இந்த சிஏ 2019. ஏன்னா நம்ம வந்து நேச்சுரலைசேஷன்ல பார்த்தோம், லைக் 11 இயர்ஸ் இந்தியாவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். பட் இங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் 2019ல பார்த்தோம்னா இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ண ஒருத்தவங்களுக்கு வந்து 9 இயர்ஸ் தேவையில்லை, 5 இயர்ஸ் அவங்க ரெசிடென்ட்டா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவாங்க. இப்போ வந்து இதுல என்ன கான்ட்ரவர்சி மெயினா என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஸ்பெசிஃபிக்கா நான் முஸ்லிம் மைக்ரன்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ இது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது. லைக் ஆர்டிகல் 14னா யாருமே வந்து should not be discriminated against religion, caste அதெல்லாம். ஸோ ஆர்டிகல் 14 டைரக்டா வயலேட் பண்ணுது, அது ஒரு பாயிண்ட். ஸோ அதுக்கு கவர்மெண்டோட கவுண்டர் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, லைக் இப்போ இந்தியா வந்து ஒரு செக்யூலர் ஆனால் வந்து இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ் அண்ட் ஆப்கானிஸ்தான் மூணுமே பார்த்தா செக்யூலர் கிடையாது, அது ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட். ஸோ அங்கேயே வந்து இந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணாது. ஏன்னா மைனாரிட்டிஸ் தான் மோஸ்ட்டாக வந்து வயலன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க மற்ற கண்ட்ரீஸ்ல. ஸோ ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட்டாகவே இருந்துட்டு முஸ்லிம்ஸ் வந்து பர்சிக்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் முஸ்லிம்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணலை. மற்ற இவங்க 6 கம்யூனிட்டி தான் மோஸ்ட் வல்னரபிள். ஸோ அதனால தான் இவங்க இது பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் இந்தியா அவங்க ஏன் இன்னும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி வந்து அவங்க இண்டிஜினியஸாக இருக்கிற பாப்புலேஷன் வந்து விட இந்த டாமினண்ட்டாக ரெஃப்யூஜி பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இந்த ஈஸ் பண்ணால் இன்னும் வந்து அதிகமாக உள்ள ரெஃப்யூஜி பாப்புலேஷன். ஸோ அதுதான் அவங்களோட இதில் ஒரு எக்ஸெப்ஷன், இது வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகுது. இது வந்து ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா அண்ட் ஆல்சோ ஏரியா அண்டர் இன்னர் லைன் பெர்மிட். இந்த ஏரியாஸ்லாம் வந்து இந்த இது வந்து அப்ளை ஆகாது. ஏன்னா லைக் ப்ரொடெக்டட் மாதிரி இதை எல்லா ட்ரைபல் ஏரியா எல்லாத்துலேயும் வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாதுன்னு, இதை தவிர்த்து மிச்சம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த 3 கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்ணவங்களுக்கு வந்து 11 இயர்ஸ் இல்லாமல் 5 இயர்ஸ் அவங்க ரெசிடென்ட்டாக இருந்தாலே சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து சிஏஏ 2019. அந்த எக்ஸெப்ஷன் ஏன் கொடுத்திருப்பாங்கன்னு தெரியுங்களா? என்னன்னா இந்த எக்ஸெப்ஷன் ஆமா, ஆக்சுவலா இந்த எக்ஸெப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ட்ரைபல் ஏரியாஸ்ல ரொம்ப ப்ரொடெக்டட். அதுவும் இல்லாம இந்த அசாம்ல தான் மேஜரா ப்ரொடெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த பாப்புலேஷனு.
ஸோ அங்க வரக்கூடாது. இன்னும் அது வந்து கான்ட்ரோவர்ஷியலா போயிடும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து எக்ஸெப்ஷன் ஆக்சுவலா குடுத்துருக்காங்கன்னு ஆக்சுவலா நெனைக்கிறேன். தெரியும். ட்ரைபல் ஒரு நிமிஷமா ஆக்சுவலா ட்ரைபல் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா சில ஏரியாஸ்லாம் நம்ம ட்ரைபல் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம் நம்ம. ஸோ இந்த ஏரியாவில் ட்ரைபல் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு கவர்னரோட டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் பிரசிடென்ட் வந்துட்டு கவர்னர் வச்சு ரூல் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 6 சாரி ஷெட்யூல் 6ல வந்துட்டு இவங்க சொன்ன அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம், ஆமா அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் இந்த 4 இதுவுமே வந்துட்டு ஷெட்யூல் 6ல இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸ். ஷெட்யூல் 5ல வந்துட்டு அதர் ட்ரைபல் ஏரியாஸ் இந்த அசாம், மேகாலயா, மிசோராம், திரிபுராவை தவிர அதர் ட்ரைபல் ஏரியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏரியா வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இது இருக்கும் அங்கே ஒரு இது எப்படி சொல்றதுன்னா நீங்க நம்ம ஒரு லேண்டோ அங்க எதுவுமோ நம்ம போய் வாங்க முடியாது. லைக் காஷ்மீருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே மாதிரி அந்த ஆர்டிகல் இங்க காஷ்மீர்ல ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் இருந்துச்சுல அந்த மாதிரி இந்த ஏரியாவுக்குமே வந்து ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த ஏரியாஸை வந்துட்டு இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அந்த இதுல. ஸோ அது ஷெட்யூல்டு ஏரியான்னு டிக்ளேர் பண்ண ஏரியா. ஓகேவா ஜெகனே? மகேஷ் தெரியும். இந்த பொண்ணை ஓகே ஏதாவது என்ன ஏதாவது செக் பண்ண ஏதாவது வைக்கலாம் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தேன். அதுக்குள்ள சரி கண்டினியூ பண்ணுமா? அவங்க வந்துட்டு உன்னை டெஸ்ட் பண்றாங்களா? கொஸ்டின் தானா நெக்ஸ்ட்? திஸ் இயர் பிரிலிம்ஸ் கொஸ்டின் இது. இந்த வருஷம் வந்த இது. இந்த வருஷம் வந்ததா? 2021 எஸ்னா? இந்த கொஸ்டின் பார்த்த ஞாபகம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான்மா கரெக்ட்னா இல்ல தேர்ட் வருமா? ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட்னா, செகண்ட் ஒன் பை பர்த் ஒன்லி கேன் பிகம் த ஹெட். இல்லை எப்படி சிட்டிசன் ஆனாலும் அவங்க பிரசிடென்ட்டா நாமினேட் எலிஜிபிள் தான். ஸோ செகண்ட் ஒன் ராங். தேர்ட் ஒன் ஃபாரின் ஒன்ஸ் கிராண்டட் தி சிட்டிசன்ஷிப் cannot be deprived. இதுவும் வந்து டிப்ரைவ் ஆகலாம். ஸோ ஏதோ ஆப்ஷன் கரெக்ட் தான். ஓகே. ஸோ இவங்க காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர் சோனியா காந்தி அம்மையா இருப்பாங்கல்ல, அவங்க பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஆக்சுவலா அவங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா, பட் அவங்க ஏன் ஆகலைன்னா? ஆகலாம், அவங்களும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். ஏன்னா சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காங்க. அவங்களோட இட்டாலியன் சிட்டிசன்ஷிப் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இந்தியன் சிட்டிசன் ஆயிருப்பாங்க இல்லைன்னா? ஆமா 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 நேச்சுரலைசேஷன் பை நேச்சுரலைசேஷன் மூலியமா வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க வாங்கின டைம் வந்து இந்திரா காந்தி அம்மையார் டைம், அந்த அவங்க ரூல் இருக்கும்போது வாங்கின டைம். ஸோ பை நேச்சுரலைசேஷன்லேயே அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கியிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் மூலியமா இல்லை, நேச்சுரலைசேஷன். ஓகே. Okay, next question. Originally, the Citizenship Act 1955 also provided for Commonwealth citizenship. Second one, the provision for Commonwealth citizenship was repealed by Citizenship Amendment Act 2005. செகண்ட் ஆப்ஷனாமா? இல்ல நான் which is correct ன்னு கேட்டிருக்காங்கண்ணா. ஒன் ஒன்லி தானேமா? ஆமாண்ணா. பிகாஸ் காமன்வெல்த் சிட்டிசன்ஷிப் ரிப்பீல் பண்ண வந்து 2003 ஆக்ட்ல 2005ல கிடையாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் தப்பு. ஸோ ஒன் ஒன்லி ஆப்ஷன் ஏ கரெக்ட். இன்னொரு கொஸ்டின்னா இன்னொரு 2 கொஸ்டின் இருக்கு. ஸோ which of the following regarding constitutional provisions for citizenship are incorrect? So they do not. கொஞ்சம் ஜூம் பண்றீங்களா? என்னன்னா? ஜூம் அவுட் பண்றீங்களா கொஞ்சம்? புரியலண்ணா. ஜூம் அவுட் கொஞ்சம். ஜூம் அவுட். ஓ. ஓகேவாண்ணா? ஓகே.
லைக் இதில் ரிகார்டிங் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் வந்து எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், தே டு நாட் டீல் வித் த அக்விசிஷன் ஆர் லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் subsequent to the commencement of constitution. First one. And they allow the Indian citizen to acquire any foreign state citizenship voluntarily as it is aligned with the spirit of Vasudhaiva Kudumbakam. Third, they uphold the opinion of many political thinkers regarding Indian constitution as federal with unitary bias. நீங்க செகண்ட் ஆப்ஷன் சொன்னவே இல்ல. செகண்ட் ஆப்ஷன் தான் ராங்கா, இன்கரெக்ட். சி ஆப்ஷன் கரெக்ட்டுங்களா? See, third one correct now. இல்ல சி ஆப்ஷன் ஆன்சர் கரெக்ட்டுங்களான்னு கேட்டேன். 2 only. ஆமா 2 only. Second one மட்டும்தான் incorrect. Third one வந்து India's federal with unitary by strong center. And first one constitutional provisions வந்து commencement of constitutionக்கு அப்புறமான citizenship பத்தி டீல் பண்ணாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். ஸோ செகண்ட் ஒன் மட்டும் என்ன இந்த வசுந்தையா குடும்பக்கம்னா என்ன அது? லைக் ஆனா இது கூட ரிலேட் ஆகுது. லைக் எல்லா வாசுதேவ குடும்பகம் அது ஆக்சுவலி தேர்ந்து எனக்கு கரெக்ட் டெஃபினிஷன் கிடைக்கலன்னா, பட் அது வந்து எல்லா காமன் எல்லாத்துக்கும் சிட்டிசன்ஷிப் காமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுனா, பட் ஸ்பெசிஃபிக் மீனிங் தெரியல. ஸோ அதனால அந்த இது கூட இது அலைன் ஆகாது. ஏன்னா இந்தியன்னா ஒரு சிட்டிசன்ஷிப் தான், வேற சிட்டிசன்ஷிப் வாங்க முடியாது. ஸோ ஆப்ஷன் செகண்ட் இது தப்பு தான். ஓகே. ஸோ ஆன்சர் சி ஒன்லி. And the last question. In 2019, the final update of National Registry of Citizens (NRC) was published by the Government of India. In this context, consider the following statements. It was the first time NRC was updated. Second, it was updated for the entire nation. Third one, the objective of updating NRC was to identify illegal immigrants from Bangladesh. Which are all the correct answers. பி ஆப்ஷன் வருங்களா? 1 and 3 கரெக்ட்டுங்களா? ஆமாண்ணா. செகண்ட் ஒன் வந்து அசாம் குமரம் மட்டும்தான் இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. புரியல, எது அசாம் மட்டும்தானா? அசாம் மட்டும்தான் இது வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் அப்டேட் பண்ணது. பட் என்டையர் நேஷனும் அப்டேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோவிட் வேக்சினேஷன் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லைக் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போதைக்கு வந்து அசாம்ல மட்டும்தான் அப்டேஷன் நடந்திருக்கு என்ஆர்சியில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு, செகண்ட் ஒன் ராங், தேர்ட் ஒன் வந்து கரெக்டு. டு ஐடென்டிஃபை illegal migrants from Bangladesh. So option B, 1 and 3 is correct. அவ்வளோதாங்க. ஓகே ஃபைன். ஸோ ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணு. ஓகேண்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?